அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 17/5/2026 ஞாயிற்றுக்கிழமை, வைகாசி மாதம் 3ஆம் தேதி, வளர்பிறை, பிரதமை திதி இரவு 9:41 வரை, அதன் பிறகு துவிதியை திதி, கிருத்திகை நட்சத்திரம் மதியம் 2:32 வரை, அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம், சித்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே போல் ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு பணவரவு, செல்வாக்கு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. சொந்த பந்தங்களும் தேடி வருவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம். எல்லாமே நல்ல விதத்தில் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, முக்காலும் காகம் மூழ்கி குளித்தாலும் கொக்காகுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஒரு சிலரை நாம் திருத்தறத்துக்கு முயற்சி பண்ணாலும் அது முடியாமலே போயிடுங்க. அதனால தாங்க அடுத்தவங்களை திருத்துறதை நாம் விட்டுடுவோம். நம்மளை முதல்ல நாம் திருத்திப்போங்கிற சிந்தனையோடு எங்கும் எப்பொழுதும் தனக்கென ஒரு தனி வழி நடத்தி கொண்டு செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள் இருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. அதே மாதிரி நண்பர்களாலும் இன்னைக்கு ஆதாயம் இருக்குது. விருந்தினர்கள், உறவினர்களும் இன்றைய தினத்தில் தேடி வருவாங்க. சந்திரன் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி சாதிச்சு காட்டுவீங்க. சுக்கிரன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த அழகு சாதன பொருட்கள், அதே மாதிரி உடற்பயிற்சி சாதன பொருட்கள், அதெல்லாம் கூட இன்னைக்கு வாங்குவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் 2:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போவே நல்லா இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே மாலையில் நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. முதலைகிட்ட சிக்கிக்கிட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் மீண்டு வர முடியாது. அதே மாதிரி மூர்க்கத்தனமாக, மூடத்தனமாக இருக்கிறவங்கள்ட்ட நட்பு பாராட்டினாலும் அவ்வளோ சீக்கிரம் நாம் மீண்டு வர முடியாது. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு ஒவ்வொருத்தவங்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதனை எல்லாம் அறிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல விலகி இருப்பதும் விரும்பி இருப்பதிலும் வல்லவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் மதியம் 2:32 வரைக்கும் சந்திரன் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் மதியம் 2:32 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது இன்னைக்கு நிறைவேறுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும். அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களாக இருந்தாலும் ரொம்ப உரிமை எடுத்துக்காமல் கொஞ்சம் விலகி நிற்கிறது ரொம்ப நல்லது. இடைவெளி விட்டு பழகிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. விவாதங்களையும் தவிர்க்க பாருங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, முருங்கை பெருத்தால் தூணாகுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. சிலர்கிட்டெல்லாம் காசு போய் குவியும், ஆனால் அதில் எந்த பலனுமே இருக்காது. அதுதான் அந்த பழமொழியை சொல்லி வச்சுருக்காங்க. சிலரிடம் சிலது கிடைத்தால் அது நல்லதாக இருக்கும். சிலரிடம் சிலது கிடைத்தால் அது வெளியிலேயே வராது.
அதனால தான் பார்க்குறதுக்கு முருங்கை மரம் வந்து பளபளன்னு முருங்கை இலை பூவை காய் எல்லாம் அழகாக இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம தூணுக்கு பயன்படுத்த முடியாது. அதுபோல் சிலர் பணம் வச்சிருந்தாலும் நமக்கு எதுவும் கொடுத்து உதவ மாட்டாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அவரவர்களுடைய மனநிலை குணநிலையை புரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாழ்நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. எங்கே போனாலும் அலைச்சலாக இருக்குது. எந்த வேலையும் முடியவே மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டே இருப்பீங்க. ஜென்ம குரு நடக்கிறதுனால உணவு கட்டுப்பாடு தேவைப்படுது. நேரம் தவறி சாப்பிட்றத தவிர்க்க பாருங்கள். சின்ன சின்ன வாயு தொந்தரவுகள் வரவும் வாய்ப்பு இருக்கிறதுனால பாரம்பரியமான உணவுகள் அந்த பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ராசிக்குள்ளேயே சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாகும். சுறுசுறுப்பாக இருந்து சில வேலைகளை முடித்து காட்டுவீங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற தொழிலையும் உங்களுக்கு வருமானம் வசதி வாய்ப்புகள் அதிகப்படவும் வாய்ப்புகள் இருக்குது. லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால சகோதர வகையிலிருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. பணவரவும் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டது துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, முள்ளு மேல் சீலை போட்டால் மெல்ல மெல்ல வாங்க வேண்டி வரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. தெரியாதனமாக நம்ம துணியானது முள்ளில் பட்டுடுச்சுன்னா வேகமாக பிடிச்சு இழுத்தோம்னா அது கிழிஞ்சிருங்க. அதே மாதிரி தெரியாதனமாக நாம் எதையாவது யார்கிட்டையாவது பழகிட்டோம், அதாவது நல்லவங்க அல்லாதவங்களா, அதை நல்லவங்க அவங்க கிடையாது அப்படின்னு தெரியாமலே நல்லவங்க நினச்சி பழகிட்டோம்னாலும் மெதுமெதுவாக தான் அவங்கள்ட்டேருந்து விடுபட வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி சொல்லுதுங்க. அதனால தாங்க ஏதாவது ஒரு சிக்கலில் சிக்கிக்கிட்டால் உடனே முடிவெடுத்தணும் அப்படின்னு இல்லாமல் மெதுமெதுவாக அந்த போக்கிலேயே போய் அப்புறம் முடிவெடுத்து வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலகுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபகரமாக இருக்குது. புது ஏஜென்சி அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைக்கு அறிமுகமாகுவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபார வகையிலையும் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வீடுமனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. அதே போல் சூரியனும் புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணி வரைக்கும் அமோகமாக இருக்குதுங்க. அதாவது சின்ன சின்ன தடங்கல்கள் செலவுகள் இருந்தாலும் கூட நல்லா இருக்குது. அதே நேரத்தில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் செலவு இருந்தாலும் மதியம் 2:30 மணிக்கு பிறகு இன்னும் அருமையாக இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்து மதியம் 2:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. சிம்ம ராசிக்காரர்களே, முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழிங்க. அதனால தாங்க பிரச்சனை எங்கேருந்து உருவாச்சோ அதனுடைய மூலத்தை நீங்கள் உணர்வீங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் மாற்றுவீங்க. அதே மாதிரி முள்ளால் எடுக்கிறதுன்னா என்ன மாதிரியான
அமைப்பு வந்திருக்குதோ அதே போக்கில் போய் நாம் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் ராஜதந்திரிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் 2 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் வியாபாரம் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி சூரியன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எங்கே போனாலும் வெற்றி உண்டுங்க. சில பொறுப்புகள் கூட உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி செவ்வாயும் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால அஷ்டமத்து சனியையும் தாண்டி உங்களுக்கு இன்னைக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. சகோதரங்களுக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அதே மாதிரி வியாபார வகையிலையும் புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து நல்லா இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் கரடுமுரடாக நீங்கள் கோவப்பட்டாலும் மதியம் 2:30 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, மூத்தோர் சொல் வார்த்தை அமுதம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க முன்னவங்க மூத்தவங்க எது சொன்னாலும் மறுப்பு சொல்லாமல் நீங்கள் அதை ஏற்றுப்பீங்க. ஏன்னா அவங்க அடிபட்டு அவங்க அனுபவப்பட்டு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை மீறி நாம் போய் ஆர்வக்குழாலைங்க சிக்கக்கூடாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு முன்னோர்கள் காட்டிய வழியை நூலை பிடித்தார் போல சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாள் இருக்குதுங்க. உங்க ராசிநாதன் புதன் 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அதனால நினைச்சது நிறைவேறும். எங்க போனாலும் நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க முன்னேறுவீங்க. செலவு தான் அதிகமாயிட்டே போகுது, சமாளிக்கவே முடியலையேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசனைகள் வருது. ஆனால் கண்டகட்சி நடக்கும்போது காசை போட்டு மாட்டிக்கக்கூடாது, கவனமாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் இருக்குது. எதிர்ப்புகளையும் தாண்டி போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி லாபம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, 3 வயதில் அண்ணன் தம்பிகள் 10 வயதில் பங்காளிகள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்கவுங்க உரிமையில் அவங்கவுங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வீங்க. அவங்கவுங்க உரிமைகளில் உணர்வுகளில் நீங்கள் தலையிட மாட்டீங்க. கூட பிறந்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டி உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர மாட்டீங்க. அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு புத்தி இருக்குது, அவங்களுக்குன்னு சில யோசனைகள் இருக்குது, ஆசைகள் இருக்குது. அதை எடுத்து நாம் கட்டுப்படுத்துவான அவங்க இஷ்டப்படி அவங்க இருந்துட்டு போட்டுமேன்னு அடுத்தவர்களின் சுதந்திரத்தில் தலையிடாத கண்ணியவான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணியோட சந்திராஷ்டமம் முடிய போகுது. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணியிலேருந்து அருமையாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணியிலேருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் மதியத்திலேருந்து நிதானமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானமாக இருங்க. வியாபாரமும் கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும், அவசரப்படாதீங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களுடைய தொந்தரவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. பிள்ளைகள் மேலே கோவப்படாதீங்க. இன்றைக்கி நீங்கள் கோவப்படுற மாதிரி அவங்க நடந்துப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இன்றைய தினம் இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, மொழி தப்பினவன் வழி தப்பினவன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க தாய்மொழியை நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. தாயாரையும் நீங்கள் தெய்வமாக வணங்குவீங்க. அதே போல் பிள்ளைகளையும் நீங்கள் கொண்டு வருவீங்க. தாய்மொழியை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. தாய்மொழியை கற்றுக்கிட்டு அப்புறம் பிற மொழிகளை நம்ம கற்றுக்கலாங்கிறதில்ல. தீவிரமாக இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சுக்கிரனும் குரு பகவானும் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஓரளவு பண வரவு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் செலவு அதிகமாகிட்டே போகுதுன்னு சில நேரங்களில் திணறிக் கொண்டிருப்பீங்க. ராசிநாதன் செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. சூரியன் உங்களை பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய நட்பு வட்டங்களை கண்காணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லா இருக்குது. பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் விலகி இன்றைய தினம் நல்ல பேரும் நீங்கள் வாங்குவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மௌனம் மலையை சாதிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க பல நேரங்களில் நீங்கள் மௌனமாக இருந்துருவீங்க. சுற்றி என்ன நடக்குதுன்னு உத்து கவனிச்சிக்கிட்டே இருப்பீங்க. கடைசியாக ஒரு கேள்வியை கேட்டு எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு செய்வீங்க. எங்கும் எப்பொழுதும் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு ஒழுங்குமுறையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குது. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. தீராத சிக்கல்களுக்கெல்லாம் இன்றைக்கி தீர்வு கிடைக்கும். முடியாதுங்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. சொல்ல காப்பாற்றுவீங்க. பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டு. எல்லா வகையிலும் சந்தோஷம் உண்டு. வியாபாரத்திலையும் திடீர் லாபம் உண்டு. புது பங்குதாரர்கள் புது வேலையாட்கள் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மருந்து துணி வியாபாரம் செய்கிறவர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக லாபம் கிடைக்குங்க. அதிக லாபமும் கிடைக்குங்க. சகோதர வகையிலையும் இன்றைக்கி நல்லது நடக்கும். சகோதர ஒற்றுமையும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் நினச்சதெல்லாமே நிறைவேறுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களே, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வருங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு இன்றைக்கி இவங்க நல்லா இருக்காங்க, நல்லா இருந்துட்டு போட்டோம், நாளைக்கு நாமும் இருப்போம், நிச்சயமாக நல்லா இருப்போம் அப்படிங்கிற நேர்மறை எண்ணங்களோடு வாழ்வதோடு மட்டுமில்லாமல் எல்லோரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. இருந்தாலும் குரு பகவான் 6வது வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் சொல்லாததெல்லாம் சொன்னதாக சிலர் சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. வீண் பழியெல்லாம் நம்ம சுமக்க வேண்டியதாக இருக்கே, என்ன நேரமோ தெரியலையேன்னு சில நேரங்களில் முணுமுணுப்பீங்க. சுக்கிரனும் மறைந்து கிடக்கிறதுனால புது வண்டி வாங்கினா கூட பழுதாகுது. எல்லா பொருளும் திடீர்னு ரிப்பேர் ஆகுது. வீண் செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. வீடு பராமரிப்பு செலவே பெருசாக போயின்னு இருக்குது. கையில் காசு இல்லாத நேரத்தில் ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. சூரியனும் புதனும் 5வது வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் பிள்ளைகள் கொஞ்சம் கோவப்படுவாங்க. அவங்கள நீங்கள் அனுசரித்து கொண்டு போங்க. அவங்க சொல்கிற காலேஜில் சேர்த்திங்கன்னா நல்லது. அவங்க படிக்கிற படிப்பை படிக்கட்டும். அது வேண்டாம் இது வேண்டாம், நீ இதை படி அதை படின்னு அவங்க விஷயத்தில் குடிக்கிறத
நிச்சயமாக தவிர்க்க பாருங்க. மற்றபடி இன்றைய தினம் வியாபாரத்தில் ஓரளவு உங்களுக்கு லாபம் இருக்குது. கமிஷன், புரோக்கரேஜ், துணி வகைகள், உணவு வகைகள் மூலமாக கூடுதல் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரங்க கோபத்திலே இருக்கீங்க. அந்த கோபம் மதியம் 2:30 மணிக்கு சரியாயிடும். அதுக்கு பிறகு நல்லாயிருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வட்டி ஆசை முதலுக்கு கேடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே வட்டி போட்டு வாங்க மாட்டீங்க. சிலர்லாம் வட்டிக்கு வட்டி போட்டெல்லாம் வசூல் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு பிடிக்காதுங்க. அப்படியே யாராவது ஏதாவது கொடுக்க வந்தோட வேண்டாங்க, என்கிட்ட அன்றைக்கி இருந்தது நான் உங்களுக்கு கொடுத்தேன், நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்க, இதுக்கு தின்னாத்துங்க வட்டி எல்லாம், ஒருத்தங்க உதவிகரமாக இருக்க வேண்டியதாங்க, அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களிலும் பெருந்தன்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சுகஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கும். எங்கே போனாலும் வெற்றி வந்து சேரும். யோகாதிபதி புதனோட சூரியனும் சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அதனால் பிள்ளைகளுடைய படிப்பு, உயர்கல்வி அதெல்லாம் வெற்றிகரமாக முடியும். மகளுடைய கல்யாண விஷயமாக நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கும். லாபம் அதிகரிக்கும். வேற்றுமொழிக்காரங்க மூலமாக லாபம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக நன்மையை தரக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அதனால் வீடுமனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாமே லாபகரமாக முடியும். அது மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியும் வந்து சேருங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்குள்ளார நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, விளையும் பயிர் முளையிலேயே தெரியுங்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு பிள்ளைங்களுடைய போக்கை கண்டுபிடிப்பீங்க. ஆரம்பத்தில் சின்ன வயசுலேயே அவங்க எதில் ஆர்வம் காட்டுறாங்க, எதில் ஈடுபாடு காட்டுறாங்க, இதை வச்சு அவங்க எப்படி வருவாங்க, என்ன துறையில் வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாரிசுகளை வழிகாட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் செல்வாக்கும் உண்டு. கூடுதல் பொறுப்புகள், பதவிகள் தேடி வருங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பாக்யாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். கொடுத்து ஏமாந்து போனதில் கூட கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜென்மசனி நடக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் இதெல்லாம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நேரம் கிடைச்சிதுன்னா ஒரு முறை நீங்கள் ஸ்ரீ பழனி முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்துட்டு வர்றது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:30 மணி வரைக்கும் அமோகமாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு தாங்க நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.